யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தம்ப்நெயில் அப்படின்னு சொல்றது வந்துட்டு தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ். உங்களுடைய சேனலை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் கிரியேட்டர். இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன, உங்களுக்கு நீங்க தேடக்கூடிய விஷயம், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த நான் என்ன செஞ்சிருக்கேன்னா தம்ப்நெயில்ல வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதை தேடுறீங்களோ அதை தான் உங்களுடைய ஆடியன்ஸும் தேடுவாங்க, நீங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸும் தேடுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை சின்னதாக சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் என்ன நான் பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 28 நாள்ல என்னுடைய சேனல் எப்படி மானிட்டேஷன் பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட ஹைப் கேட்கவே இல்லை, ஆனால் நிறைய பேர் ஹைப் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் பார்க்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இன்னும் நம்ம எதுவுமே கேட்கல கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி. கேட்காம கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான். சரி, ஓகேங்க. அதாவது எனக்கு இன்னும் பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது நான் என்னன்னா, வேற ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. அதுல போய் பார்த்தோன்னா ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் தள்ளி விட்ட உடனே ஹைப் வந்துச்சு அதுல. ஸோ இதுதான் சொல்றேன், ஏன் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ, அதனால நீங்க பண்றீங்க. ஸோ இதை தான் சொல்றேன், உங்களுடைய ஆடியன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் நானும் பண்ணினேன். நான் இந்த 28 நாள்ல என்னுடைய சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணேன். உங்கள நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டீங்க, பரவாயில்ல நீங்க டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதை கரெக்டா மைனூட்டா நீங்க வந்துட்டு பாத்தீங்க. அதாவது வந்துட்டு டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல யூடியூப் அல்கிரிதத்தை நம்மளால சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். அதே போல நம்ம யூடியூப்க்கு தேவையில்லாத நேரங்கள்ல, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு காலையில ஒரு 6 மணி, இப்ப பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7 மணி, இந்த டைம்ல என் ஆடியன்ஸே இதுல ஆன்லைன்ல இல்ல, அப்ப நான் போய் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்றேன்னா பெருசா யூடியூப் புஷ் பண்ணாது. போய் காமிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளிக் பண்ண மாட்டாங்க. சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதனால ஸ்கிப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, எப்பவுமே காமனா, இது புது யூடியூபருக்கும் சொல்றேன் நான், நீங்க புது கிரியேட்டர்னா காமனா இருக்கக்கூடிய டைம் அப்படின்றது நைட் டைம். நீங்க எப்படி இருப்பீங்க, காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அது முழுக்க முழுக்க ஆன்மீகம், அது மாதிரி மோட்டிவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க. அப்போ நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும், என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா அதிகமா இரவு நேரங்கள்ல பார்ப்பீங்க. ஏன்னா காலையில வந்து வேலை டென்ஷன் அது இதுன்னு இருக்கும். அப்ப அதிகமான ஆடியன்ஸ் அப்படின்றது புதுசா இருக்கிறவங்களும் சரி, பழசா இருக்கிறவங்களும் சரி, அதாவது வந்து ஆல்ரெடி கிரியேட்டரா இருக்கிறவங்க, இப்ப நியூ கிரியேட்டரா வந்திருக்கக்கூடியவங்க, யூடியூபரா வந்திருக்கக்கூடியவங்க சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரம் அப்படின்றது ஒரு கோல்டன் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் பீக்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கோல்டன் பீக்கை யூஸ் பண்ணி சரியான கண்டென்ட்டை நான் போட்டதுனாலதான் நிறைய பேருக்கு இதை யூடியூப் புஷ் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப இந்த கோல்டன் பீக் அப்படின்றது எனக்கு நல்ல ஒரு growth அப்படின்றது கொடுத்தது. தொடர்ந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரு நைட் அப்படின்ற வீடியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த நேரம் முன்ன பின்ன மாறும். சில இதெல்லாம் வந்துட்டு அதை மறந்துட்டு பாருங்க, 4 நாள் வீடியோ போடாம கூட இருந்திருப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு சூழ்நிலையில 5 நாள் கிட்ட நான் வீடியோ போடல. அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் என்னுடைய டைமிங்கை நான் எப்பவுமே வந்து விட்டது கிடையாது. டைமிங்னா அந்த நேரத்தை நான் விட்டது கிடையாது. நான் ராத்திரி நேரம், இரவு நேரம், அதாவது ஒரு 8 மணிக்கு மேக்ஸிமம் 8 to 9 இந்த ஒரு டைம்குள்ள நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப யூடியூப் அல்கரிதம் அதை வந்து சாட்டிஸ்பேக்ஷன், ஓகே இவங்க கண்டினியூஸா வீடியோ போடுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கும். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, இதை மனசுல வச்சுக்கோங்க. யூடியூப் கிரியேட்டர்னா, நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்கன்னா குறைஞ்சது நான் மினிமம் சொல்றேன், நீங்க வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு ஒருக்க வீடியோ போட்டுடணும். நீங்க பெரிய கிரியேட்டரா இருக்கீங்க, இப்ப பரிதாபங்கள், மதன் கௌரி, இவங்களாம் ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுடைய பீக் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும், நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு கிடையாது, எனக்கும் தான். ஏன்னா இப்ப நான் வந்துட்டு கம்மியான இதுதானே, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மி தானே, அப்போ ரெகுலர் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா ரெகுலரா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பக்கப்ப நான் வீடியோ போடுறேன், வந்து பாக்குறீங்க, சந்தோஷம், அது வேற விஷயம். ஆனா இங்க ரெகுலர் ஆடியன்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸ்ல இவ்வளவு வியூஸ் போயிருக்குது, 28 டேஸ்ல வந்து இவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்ற ஒரு பீக் டைம் இருக்கும் சைட்ல. உங்களுக்கு அதை பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சு, யூடியூப்ல அவங்களுக்கு லட்சக்கணக்கில் இது போன்ற வியூஸ் போகிறதுனால என்ன ஆகும்னா அந்த பீக் அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டே இருக்கும். அந்த அல்கரிதத்துக்கு பொறுத்தவரை நீங்க அப்லோட் பண்றது கிடையாது, இங்க வியூஸ் பீக்ல இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை பெருசா கண்டுக்காது. அவங்களுக்கும் 1 வீக் வரைக்கும் மட்டும்தான்.
மினிமம் 1 வீக், மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் மட்டும்தான் ஒரு வீடியோ போடாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அல்கரிதம் ஃபர்கட் பண்ணிடும். அதாவது ஓகே இது வீடியோ போல ஓரம் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி விட்டுரும். இங்க நம்ம மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர் அப்படின்றவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலாம், எந்த தவறும் கிடையாது. அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரமா உங்க சேனலை மானிட்டேஷன் எனேபிளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சீக்கிரமா growth ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நைட் டைம்ல வீடியோ அப்படின்றது போடுங்க. அதாவது 7 மணி 6 மணிலிருந்தே ஓகே தான், ஆனா 7 மணிலிருந்து போடுங்க. 7 மணிலிருந்து 10 மணிக்குள்ள ஒரு நல்ல பீக், கோல்டன் பீக். இந்த கோல்டன் பீக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போட்டாலும் சரிங்க, காமெடி, ஸ்பிரிச்சுவல், ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டு இல்லை வந்துட்டு எஜுகேஷனலு இல்லை ஃபினான்ஷியலு என்ன மாதிரி போட்டாலும் சரி, இந்த இடத்துல நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஒரு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க. இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் நைட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அடுத்த நாள் வேற என்ன கண்டென்ட் போடலாம், இவர் ஏதோ 28 டேஸ்ன்னு சொன்னாரு, இதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு அடுத்து நம்ம எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற ஐடியா காலையில உங்களுக்கு தோணியிருக்காது. இது எல்லாமே ராத்திரி ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது தான் தோணும், ஐயோ வீடியோ வேற போடல, 2 நாள் ஆச்சு, இவர் வேற வந்துட்டு வீடியோ போறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி யோசனை அப்படின்றது அப்பதான் வரும். ஸோ ஒரு வீடியோ அப்படின்றது சீக்கிரமா நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும்னா குறைந்தது ஒரு 8 நிமிடமாவது அந்த வீடியோவோட டியூரேஷன் அப்படின்றத வச்சுக்கோங்க. இது ரெவன்யூ வர்றதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது இருந்தாலும் வாட்ச் அவர் சீக்கிரமா வரணும். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ தான் டோட்டல் என்டையர் சேனலும் எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி கொடுத்ததுன்னு வந்து சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான ப்ரூஃபையும் உங்களுக்கு அங்கேயே காமிச்சிருப்பேன். அதை பார்க்கலைன்னா மறக்காம போய் பார்த்துடுங்க. ஸோ என்டையர் சேனலுக்கான ஒரு குரோத்தையும் அந்த ஒரு வீடியோ கொடுத்தது. இந்த மாதிரி எப்போ வேணா எப்படி வேணா அடிக்கும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு வீடியோவும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடணும். மில்லியன் கணக்கில் வியூஸ் அப்படின்றத பார்க்காதீங்க, வியூவர்ஸ் அப்படின்றத பார்க்காதீங்க. மில்லியன் கணக்கான மக்கள் என்னுடைய சேனலை பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா நிறைய கிரியேட்டிவ் அப்படின்றது கொடுப்போம். இந்த மாதிரி எஃபர்ட் போடுவோம், நல்ல விஷயங்கள் கொடுப்போம். அதாவது ஒவ்வொரு நாளும் நான் என்ன நினைச்சேன்னா கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்றையோட கடைசி அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, இந்த வீடியோ செம பீக் அடிக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வீடியோ கிரியேட் பண்ணும் பொழுது அந்த தாட்டே அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஷோரா சொல்றேன், நான் அந்த தாட்டே போகும். அதனால யூடியூப்ல வீடியோ போடணும், வீடியோ சீக்கிரமா க்ரோத் ஆகணும், நம்ம சேனல் சீக்கிரமா மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும்னா, நிறைய ஆடியன்ஸை சீக்கிரமா பிடிக்கணும்னா ஒரே நேரத்தை சூஸ் பண்ணுங்க. அதே போல தொடர்ந்து வந்துட்டு ஒரே மாதிரி டெய்லியும் வீடியோ போடுங்க. அதாவது கண்டென்ட் வெவ்வேறு டிஃப்ரெண்டா ஒரே டைமிங்ல அதாவது அந்த நேரம் அப்படின்னா அந்த நேரம் அவ்வளவுதான். அதாவது அந்த நைட்டுனா நைட்டு, டைமிங்னா அந்த டைமிங் 8 மணி. ஏன்னா மாதிரி மேலே கீழெல்லாம் போடாதீங்க. ஏன்னா மேலே கீழே போட்டிங்கன்னா முன்னப்பின் ஆகும். ஸோ இப்போ லேட் ஆச்சு, ஏன் 28 நாள் கம்மியாக கூட வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகலாம், 20 நாளில் கூட ஆகலாம், 15 நாளில் கூட ஆகலாம். ஏங்க போட்ட ஒரே வீடியோவில் கூட மானிட்டேஷன் எனேபிள் ஆகலாம். இதில் எதையுமே நம்மளால ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியாது. ஏன்னா எனக்கு ஒரே வீடியோவில் ஆன மாதிரி எதையுமே என்னால் ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியாது. ஸோ எப்போவுமே சரி நம்மளால க்ரோத் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக தொடர்ந்து ஒரே நேரத்தில் வீடியோ போடுங்க, ஒரே டைமிங்கில் வீடியோ போடுங்க. இப்படி நம்ம வீடியோ போடும்பொழுது நம்மளோட சேனல் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ரொம்ப கேப் விடாதீங்க. சண்டேஸ் ஆனாலும் போடுங்க. உங்களுடைய வேலை கண்டினியூட்டி மட்டும்தான். ரெகுலராக வீடியோ போடணும், அவ்வளோதான். அந்த ரெகுலர் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. கம்பல்சரி சொல்கிறேன், நீங்களும் சீக்கிரமாக உங்களுடைய சேனலை மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலாம். ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் போடாதீங்க, மற்றவங்களுடைய மியூசிக் எடுத்து போடாதீங்க, மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போடாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு தலைவலி அப்படின்றது கொடுக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் அதே போல் இந்த கேஜெட்டுக்கான லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஸோ நார்மலாக ஒயர்டு மைக்கையும் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நிறையா நான் யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்டுக்கான லிங்க் கீழே இருக்குது. நான் இந்த வீடியோ தான் நேற்றே போடணும்னு நினச்சேன், ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வேலை இருந்ததுனால எனக்கு அந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் இருந்ததுனால அந்த வீடியோ நான் போட்டுட்டேன். நான் இன்னைக்கு இந்த வீடியோ உருவாக்குனதுக்கு காரணம், ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இதை வந்துட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட உங்கள் விஸ்வநாதன். பாய்.